Hello student, welcome to online class in accountancy revision. Going to first chapter. Unit 1, Introduction to Accounting. First one, meaning of accounting. Accounting is the systematic process. Already class la nama gavanichirukom. Enna appadina identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating the financial information. That's all. Meaning of accounting. Next one, define accounting. Define, very important of define accounting. American Institute of Certified Public Accounts. ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு இது, நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. அக்கௌண்டிங் டெஃபனேஷன் யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்டிங் சைக்கிள் மீன்ஸ் அக்கௌண்டிங்கில் என்னென்ன வந்து சைக்கிள் ரிவைஸில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் என்ட்ரி. ஓப்பனிங் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஜேர்னலைசிங், posting and balancing, preparing trial balance, preparing trading account, preparing profit and loss account, preparing balance sheet. That's all. Accounting cycle. Next one, objectives of accounting. First one, objectives of accounting அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன நோக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு, ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சிஸ்டமேட்டிக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். தேர்ட் ஒன், ஃபினான்சியல் பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். ஃபோர்த் ஒன், இன்ஃபர்மேஷன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் த ரெக்குயர்மெண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ரொடக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். சிக்ஸ்த் ஒன், solvency and liquidity position of enterprise. That's all the objectives of accounting. Next one, functions of accounting. First, measurement, அதாவது அளவிடுறது. ஃபங்க்ஷன்னா அக்கௌண்டிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்னா அளவிடணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்காஸ்டிங், முன்னாடியே அறிஞ்சிக்கணும், அதுதான் ஃபோர்காஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன், அதாவது ஒப்பிட்டு பார்க்கணும். ஃபோர்த் ஒன், டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கணும். என்ன அக்கௌண்டிங்கில் எப்படி வந்து டிசிஷன் எடுக்கிறது, அதாவது முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன்று கண்ட்ரோல். ஃபிஃப்த் ஒன் கண்ட்ரோல். சிக்ஸ்த் ஒன் அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட்டு. ஃபங்க்ஷன்ஸ், அந்த அக்கௌண்டிங்கில் என்னென்ன வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு. ரொம்ப அக்கௌண்டிங்கில் ரொம்ப வந்து அதாவது முக்கியத்துவம் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு. ஒவ்வொரு ரெக்கார்டும் நமக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு, நிதிநிலை அறிக்கையை வந்து நல்லா தயாரிச்சுக்கணும், அதான் ரெக்கார்ட் பண்ணிடுறது. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாவே நம்ம ஒரு அறிக்கை புக்கு, அதை தான் வந்து நம்ம தயாரித்து வச்சுக்கணும், தயாரிக்கிறது தான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ், வளர்ச்சியை வந்து மதிப்பிடணும், அதாவது அசஸ்மெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு அக்கௌண்டிங்கில் என்னென்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எவால்வேட் பண்ணணும். நெக்ஸ்ட் 8 டு டிசிஷன் மேக்கிங், கரெக்டாக முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லீகல் ரெக்குயர்மெண்ட்டு, அதாவது அந்த அக்கௌண்டிங்க்கு தேவையான சட்ட தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்பு, பயனீட்டாளர்களுக்கு வந்து தகவல் கொடுக்கணும். நம்ம வந்து அப்போக்கப்போ அந்த நம்ம அக்கௌண்டிங்கோட தகவலை வந்து நமக்கு பயனீட்டாளர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் லீகல் எவிடன்ஸு, சட்டம் சான்றாக இருக்குது. அதாவது எந்த ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனும் இருந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து அதோட எவிடன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அக்கௌண்டிங் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வாயால் சொன்னால் அந்த ப்ரூஃப் வந்து எடுத்துக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா சிஸ்டமேட்டிக்காக அந்த ரெக்கார்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது லீகல் எவிடன்ஸ் வந்து நம்ம கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு வந்து ப்ராசஸாக மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து லீகல் எவிடன்ஸு.
நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ். வரி வந்து கரெக்டாக கட்டிடணும். அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரி வந்து கரெக்டாக வந்து கணக்கிடு அந்த டிப்ஸில் வச்சுக்கணும். இப்போ வரி எவ்வளோ கட்டுறோம், அக்கௌண்டிங் நம்ம எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கிட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட் டியூரிங் மெர்ஜர். அப்படின்னா அந்த அந்த இணைப்பில் இருக்கும்போதே நம்ம வந்து அதை தீர்வு செஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் பீரியடில் இருக்கும்போதே இந்த நாளில் வந்து இந்த அக்கௌண்டிங்கில் வந்து இந்த ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு இது ஆயிருக்கு, இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த இணைப்பின் போது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம தீர்வு கரெக்டாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அதுதான் வந்து செட்டில்மெண்ட் டியூரிங் மெர்ஜர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா நம்ம அக்கௌண்டிங்கில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அதாவது அக்கௌண்டிங்கில் என்னென்ன அக்கௌண்டிங் இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், நெக்ஸ்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ச்சஸ். அதாவது நம்ம அக்கௌண்டிங்கில் வந்து என்னென்ன அக்கௌண்டிங் இருக்குது நம்ம வந்து அக்கௌண்டிங்னே வச்சுக்க முடியாது. அதுலேயும் என்னென்ன அக்கௌண்டிங் இருக்குது, ஃபினான்சியலுக்குன்னு தனியாக அக்கௌண்டிங் இருக்குது, காஸ்ட்டுக்குன்னு தனியாக அக்கௌண்டிங் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுனா மேனேஜ்மெண்ட் அதாவது ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் வந்து அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நம்மளோட அக்கௌண்டிங்கோட பேசிஸ் அதாவது கணக்கியலோட அடிப்படை என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ் பேசிஸ். கேஷ் பேசிஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பேசிஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்டிங் வந்து கேஷ் இல்லாமல் நடைபெறாது, இயங்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ கேஷ் பேசிஸ் ரொக்க அடிப்படை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ரொக்கம்னு இருந்தால் தான், கேஷ்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங்கை ரன் பண்ண முடியும். அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ். வணிக அடிப்படையில் அதாவது நிகழ்வு அதாவது அந்த டைமில் அல்லது வணிக அடிப்படையில் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த கணக்கியலோட பேசிஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ், கலப்பு அல்லது கலப்பினம், எல்லாத்தையும் வந்து கலந்தது தான் நம்ம அக்கௌண்டிங். ஒரே அக்கௌண்டிங்காக இருக்காது. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா பிரான்ச்சஸ் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்தோம், பிரான்சியல் அக்கௌண்டிங் பார்த்தோம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்தோம், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் பார்த்தோம், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் பார்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கலந்து இருக்கிறது தான் நம்ம அக்கௌண்டிங். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். இது வந்து யூசர் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனில் யார் யார் யூசராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அக்கௌண்டிங் யூசர் யார் யார் நம்ம அக்கௌண்டிங் யூசர்னால் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். அக்கௌண்டிங் யூசர் யார் அப்படின்னா டூ இருக்காங்க. அதில் வந்து இன்டர்னல் ஒன்று, எக்ஸ்டர்னல் ஒன்று. இன்டர்னலில் யார் யார் அப்படின்னா ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ். இன்டர்னலில் யார் யார் ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்டர்ஸ். தேர்ட் ஒன் கஸ்டமர்ஸ். ஃபோர்த் ஒன் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ். ஃபிஃப்த் ஒன் கவர்மெண்ட். சிக்ஸ்த் ஒன் ரிசர்ச்சர்ஸ். செவன்த் ஒன் ஜென்ரல் பப்ளிக். ஓகேவா. இப்போ வந்து நம்ம அக்கௌண்டிங் இன்ட்ரோடக்ஷன் அக்கௌண்டிங்னு பார்க்க போனால் இவ்வளோ இருக்குது. அப்போ அக்கௌண்டிங் மீனிங் என்ன அக்கௌண்டிங்னா அடுத்து டிஃபைனில் யார் வந்து அக்கௌண்டிங்கு டிஃபைன் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்டிங்கில் வந்து என்னென்ன வந்து ரோல் ஆகிட்டுருக்கு அதாவது சைக்கிள் ஆகிட்டுருக்கு, அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்போ அக்கௌண்டிங்கில் எங்கெங்கே என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அடுத்து அக்கௌண்டிங்கோட அடிப்படை என்னென்ன, அதில் யார் யார் யூஸராக இருக்கிறாங்க. இப்போ ரோல் ஆஃப் அன் அக்கௌண்ட். ரோல் ஆஃப் அன் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கீப்பர். ரெக்கார்டு கீப்பர்னா யார், அந்த அக்கௌண்டிங் புக் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுங்களை வந்து பராமரிப்பவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெக்கார்டு கீப்பர், அதாவது ஏடுகளை வந்து பராமரிக்கிறவர். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட். நிர்வாகத்திற்கு தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யார், அந்த ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசட். வணிக சொத்துக்களை வந்து காக்குறவங்க, அதாவது நம்ம மெர்கண்டைல் இருக்கு பார்த்தியா, அந்த மெர்கண்டைல் சொத்துக்களை வந்து நம்ம காப்பாற்றுறவங்க தான் அந்த ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட். ஃபினான்சியல் அட்வைசர். ஃபினான்சியல் அட்வைசர் அப்படின்னா நிதி ஆலோசகர்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா கேஷ் பேசிஸில் தான் வரும். அதில் வந்து ஃபினான்சியல் அட்வைசர் ரொம்ப முக்கியமானவங்க. நிதி ஆலோசகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷை பற்றி சம்மந்தப்பட்ட எல்லாமே எல்லா டிசிஷனும் அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க தான் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, அதாவது ஆலோசனை கொடுப்பாங்க.
அது வந்து டேக்ஸ் மேனேஜர். டேக்ஸ் மேனேஜர்னா வரி மேலாளர், அதாவது டேக்ஸ் கட்டுவோம் பார்த்தீங்களா அக்கௌண்டிங்க்கு, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறவங்க, அதாவது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் டேக்ஸ் மேனேஜர். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், அதாவது எல்லாத்துக்கும் ஓவராலாக ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் யாருன்னா பொது தொடர்பு அலுவலர். எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டாலும் சரி காஸ்ட் அக்கௌண்ட், அதாவது ஓவரால் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் பொது தொடர்பு அலுவலர். ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 2 கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அக்கௌண்டிங், மீனிங் ஆஃப் புக் கீப்பிங். மீனிங் ஆஃப் புக் கீப்பிங் ஆல்ரெடி வந்து புக் கீப்பிங்கை வந்து அந்த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டை ப்ராசஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் புக் கீப்பிங். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புக் கீப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நமக்கு போகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனாக போகுது. ஃபினான்ஷியல்னா என்னது, நிதி மூலியமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் புக் கீப்பிங் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி ஸ்டேஜ். அக்கௌண்டிங் ப்ராசஸில் புக் கீப்பிங் வந்து ப்ரைமரி ஸ்டேஜ். இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் அண்ட் கிளாஸிஃபையிங் த சேம் அண்டர் ப்ராப்பர் ஹெட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபனேஷன் ஆஃப் புக் கீப்பிங். டிஃபைன் புக் கீப்பிங். டிஃபைன் புக் கீப்பிங் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஆர் பேட்லி பாய். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் கீப்பிங் டெஃபனேஷனில் யார் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேஆர் பேட்லி பாய். ஜேஆர் பேட்லி பாய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங் இன் ஏ செட் ஆஃப் புக்ஸு. ஓகேவா. புக் கீப்பிங் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், நம்மளோட ரெக்கார்டு எல்லாமே பிஸ்னஸ் டீலிங். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் உரிய நல்லது கெட்டது, அதாவது லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே, எல்லா டீலிங்ஸ் பிஸ்னஸோட டீலிங்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் புக்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா புக் கீப்பிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். அந்த புக் கீப்பிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம நோக்கம் என்ன நோக்கத்துக்கு வந்து நம்ம புக் கீப்பிங்கை வந்து இது பண்ணுறோம், அதை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா டு ஹாவ் கம்ப்ளீட் அண்ட் பெர்மனன்ட் ரெக்கார்டு. அதாவது பர்மனெண்ட்டாக எப்போ வந்தாலும் எந்த ஆஃபீஸர் வந்து நமக்கு வந்து இது ஃபினான்ஷியலை பற்றி கேட்டாலும் அக்கௌண்டிங்கை பற்றி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா பெர்மனன்ட் ரெக்கார்டு. அந்த அக்கௌண்டிங்குன்னு பெர்மனன்ட் ரெக்கார்டு இருக்கணும். அப்போ ரெக்கார்டு இருந்தால் தான் நீ அவங்கள்ட்ட வந்து எப்படி எடுக்குன்னா சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொடுக்க முடியும். வாயால் சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன, அது ப்ரூஃபாக ஆகாது. அதுக்குரிய ரெக்கார்டு இருக்கணும், அதுக்குரிய ப்ரூஃப் இருக்கணும். அதுக்குரிய ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் புக் கீப்பிங். ஓகேவா. இது என்ன அப்படின்னா குரோனோலாஜிக்கல் ஆர்டர் அண்ட் அண்டர் அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸு. அதாவது குரோனோலாஜிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து அதை வச்சுருக்கணும். அதாவது என்னதுன்னா புக் கீப்பிங்க. நெக்ஸ்ட் வந்து டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டியூரிங் எ ஸ்பெசிஃபிக் பீரியடு. அந்த குறிப்பிட்ட பீரியடில் லாப நட்டத்தை வந்து நம்ம வந்து கணக்கிடுறது. இப்போ திடீர்னு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த அக்கௌண்டிங் இந்த இயரோட அக்கௌண்டிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா புக் கீப்பிங்கை ஃபாலோ பண்ணணும். புக் கீப்பிங்கை ஃபாலோ பண்ணோம்னா அந்த ஆன்சருக்கு கரெக்டான பதில் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். அப்போ தான் நம்ம வந்து அவங்க வந்து நம்ம நிதி நிலைமை வந்து ஈஸியாக வந்து அறிஞ்சிக்குவாங்க. ஓகேவா. இப்போ நம்ம கேட்டாங்க, இப்போ அவங்க கேட்டோன்னே நம்ம கரெக்டாக அந்த ரெக்கார்டை காமிச்சோம்னா அதுக்குரிய பதிலை வந்து அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க கேட்கும்போது இல்லை ப்ரூஃப் இல்லாமல் நம்ம தேடணும் அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து நம்மளோட நிதி நிலைமை வந்து ரொம்ப வந்து கம்மியாயிரும். அதாவது கரெக்டாக இந்த புக் கீப்பிங்கை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து நான் அவங்களுக்கு வந்துடும். அப்போ ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புக் கீப்பிங் ரெக்கார்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ், வணிக வளர்ச்சியை வந்து அறிஞ்சிக்கணும். அன்னைக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் த டாக்ஸ் லயபிலிட்டி. அதாவது செலுத்த வேண்டிய வரியை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த இயரில் நம்ம என்ன டேக்ஸ் கட்டியிருக்கோம், போன இயரில் வந்து நம்ம என்ன டேக்ஸ் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்குயர்மெண்ட், சட்ட தேவைகளை வந்து கரெக்டாக பூர்த்தி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சட்ட தேவைன்னா அது கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆஃப் புக் கீப்பிங். லிமிடேஷன் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு புக் கீப்பிங் என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன். ஓகேவா. புக் கீப்பிங்கோட லிமிட்டேஷன் தகுதிகள் என்ன அப்படின்னா மானிட்டரி டிரான்சாக்ஷனில் தான் என்ன நடக்குது அப்படின்னா புக் கீப்பிங். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் வந்து ஆர் நாட் கன்சிடர்ட். அதாவது ப்ரைஸ் லெவல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்ட்
ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர் ஒன்லி பாஸ்ட் டேட்டா ஆர் ரெக்கார்டட். கடந்த கால நிதி விவரங்கள் மட்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அதாவது முன்னாடி இப்போ வந்து ஈஸியாக வந்துருச்சு. நம்ம இப்போ ஆன்லைனில் மூலமாக இப்போ கிளாஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ வந்து ஆன்லைனில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறது, ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருது இப்போ ஈஸியாக வந்துருச்சு. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் இது வந்து ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புக் கீப்பிங் வந்து அதாவது சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து கடந்த கால நிதி விவரங்களை போய் நம்ம வந்து ஆன்லைனில் தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. மேக்ஸிமம் பார்க்க தான் முடியும். அதோட ரெக்கார்டு வந்து கிடைக்காது. நம்ம கையில் வந்து ரெக்கார்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது கை வச்சு நோட்டு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ரெக்கார்டு. இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு ரெக்கார்டு தான். இது நான் 11th படித்தேன் வாயில் சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் நம்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டில் எடுத்து இதுதான் என்னோட அக்கௌண்ட்ஸ் நோட்டு அப்படின்னா அந்த நம்ம டேட்டாவை எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை காமிச்சிங்கன்னா இன்னும் ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து புக் கீப்பிங், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் புக் கீப்பிங் அக்கௌண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் அப்படின்னா அதோட செயல். ஓகேவா? இட் இஸ் கன்சர்ன் வித் ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபையிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஓகேவா? எது புக் கீப்பிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபையிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ஃபினான்ஷியல் டேட்டா. அந்த டேட்டாவை என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மரைஸ் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க அண்ட் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. இங்கே புக் கீப்பிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க, கிளாசிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து புக் கீப்பிங்ல அக்கௌண்டிங்ல என்னன்னு பார்ப்போம். புக் கீப்பிங் இஸ் த பிரைமரி ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். புக் கீப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் த பிரைமரி ஸ்டேஜ் இட் இன்க்ளூட் செகண்ட் ஸ்டேஜ். பிரைமரி ஸ்டேஜும் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா செகண்டரி ஸ்டேஜும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஜாப். இட் இஸ் ரொட்டீன் அண்ட் கிளாரிக்கல் இன் நேச்சர். இது வந்து அனலிட்டிக்கல் இன் நேச்சர். நாலேஜ் ரெக்வயர்டு, தேவையான அறிவு எவ்வளோ புக் கீப்பிங்க்கு எவ்வளோ அறிவு அப்படின்னா இட் ரெக்வயர் பேசிக் நாலேஜ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் போஸ்டிங். புக் கீப்பிங்கில் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் அதோட அதாவது கோட்பாடுகள் வந்து ஜேர்னலைசிங்கும் போஸ்டிங் தான் அதோட நோக்கம். அடுத்து இது அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல், ப்ரொசீஜர் அண்டு ப்ராக்டிசஸ். ப்ரொசீஜரும் இருக்கும், ப்ராக்டிஸும் இருக்கணும். அடுத்து வந்து ஸ்கில் ரெக்வயர்டு, அனலிட்டிக்கல் ஸ்கில் இஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் புக் கீப்பிங். ஆனால் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர் அனலிட்டிக்கல் ஸ்கில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல். அக்கௌண்டிங்க்கு என்னென்ன பிரின்சிபல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி. பிஸ்னஸ் என்டிட்டி அப்படின்னா ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். ஓனரும் பிஸ்னஸ் என்டிட்டி வந்து ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டி. ஓனரும் பிஸ்னஸுங்கிறது டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக இருக்குது. பிஸ்னஸில் ஓனரு ஒன்று பிஸ்னஸ், இவங்க ரெண்டு பேர் தான் என்னன்னா என்டிட்டியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மணி மெஷர்மெண்ட்னா இதில் என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட். இந்த மணி மெஷர்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அடுத்து கோயிங் கன்சர்ன், பிஸ்னஸ் வில் கண்டினியூ ஃபார் எ ஃபோர்ஸபிள் ஃபியூச்சர். ஓகேவா? இப்போ பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டினியூவாக ஃபோர்ஸபிள் ஆகிட்டே இருக்குது. எப்போ அப்படின்னா ஃபியூச்சரில். காஸ்ட்டு, அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் காஸ்ட் ப்ரைஸ். நம்மளோட அசட் சொத்து எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்டட் பண்ணுறாங்க. என்ன ப்ரைஸ்னா காஸ்ட் ப்ரைஸில். நெக்ஸ்ட் டுயல் அஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான அஸ்பெக்ட். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ அஸ்பெக்ட். டுயல் அஸ்பெக்ட் அப்படின்னா டூ அஸ்பெக்ட்னு அர்த்தம். அது என்னென்ன அஸ்பெக்ட் அப்படின்னா டெபிட் அஸ்பெக்ட் ஒன்று, கிரெடிட் அஸ்பெக்ட் ஒன்று. அது பீரியாடிசிட்டி. அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்டு அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட். இட் இஸ் ஜென்ரலி 1 year. அதாவது அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னா க்ளோஸ்டு அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னா ஜென்ரலி 1 year தான். ஓகேவா? 1 year. மேட்சிங், expenses relating to a particular period are to be matched with revenues relating to that period. என்ன மேட்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலர் பீரியட்லேயும் அதே வந்து ரெவன்யூ ரிலேட்டிங் தட் பீரியட்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க எது செட் ஆகுது. எக்ஸ்பென்சஸை வச்சு நம்ம அந்த பீரியடை வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது ரியலைசேஷன். ரெவன்யூ ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ். ரெவன்யூ வருவாய் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம ரியலைஸ் பண்ணுறாங்க
அடுத்து objective evidence. Every transaction must have supporting evidence. எல்லா டிரான்சாக்ஷனும், அதாவது எவ்ரி டிரான்சாக்ஷன் அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன், அடுத்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ன சப்போர்ட்ஸ் அப்படின்னா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸில். ஓகேவா, எவ்ரி டிரான்சாக்ஷன் மஸ்ட் ஹேவ் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். சப்போர்ட்டிங் இல்லாமல் எந்த டிரான்சாக்ஷனும் இருக்கிறதுக்கு இல்லை. அக்ரூவல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு வென் இட் இஸ் என்டர்ட் இன்டு அண்ட் நாட் வென் செட்டில்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். எங்கேயும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. டிரான்சாக்ஷன் ரெக்கார்டில் எங்கேயுமே செட்டில்மெண்ட் கிடையாது. ஓகேவா, அடுத்து கன்சிஸ்டன்சி. அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் சுட் பி கண்டினியூஸ்லி அப்சர்வ்டு. அதாவது அக்கௌண்டிங் ரூல்ஸும் ப்ராக்டிஸஸும் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அதாவது உணர்ந்துக்கிட்டே இருக்காங்க, உற்று நோக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் ரூல்ஸையும் ப்ராக்டிஸஸையும் கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணுறாங்க. அது ஃபுல் டிஸ்க்ளோசர். அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷன். ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா அக்கௌண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படி அப்படின்னா டிஸ்க்ளோஸ் ஃபுல் அண்ட் ஃபேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மெட்டீரியலிட்டி. ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் மானிட்டரி ஐட்டம்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் அண்ட் டிஸ்க்ளோஸ்டு இன் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது எதோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனா ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ்னா அதோட தொடர்பில் எது தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறதுனா சிக்னிஃபிகண்ட் மானிட்டரி ஐட்டம்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் அண்ட் டிஸ்க்ளோஸ்டு இன் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேஷன். While recording transaction, only the prospective losses and not the prospective income should be considered. அதாவது while recording transaction என்னன்னா prospective losses and the prospective income, இதில் லாஸ் ஆகலாம் இன்கம்லேயும் இருக்கலாம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறது தான் கன்சர்வேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி. பிரைம் என்ட்ரினா என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரைமரி ஸ்டேஜ் செகண்டரி ஸ்டேஜ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் புக்ஸ் ஆஃப் ப்ரைம் ஸ்டேஜ். ப்ரைமரி ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ப்ரைம் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. ப்ரைம் என்ட்ரினா முதல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட். சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து cash receipt, next one invoice, next debit note, next credit note, pay in slip, salary bills, wage bills, check, record slip. ஓகேவா, இது எல்லாமே என்ன அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட். நமக்கு தேவைப்படக்கூடிய வளங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா, நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவை. இப்போ வளங்கள்லாம் சொல்லுங்க, வளங்கள் அப்படின்னா ஆதாரங்கள் அப்படின்னா நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட்னா இந்த நமக்கு அக்கௌண்டிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பேங்க்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன இருக்கும், பேயிங் ஸ்லிப் இருக்கும், சேலரி பில்ஸ் இருக்கும், கிரெடிட் நோட் இருக்கும், டெபிட் நோட் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும், கேஷ் ரெசிப்ட் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது தானே. அப்போ நமக்கு சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடியது, அதாவது அக்கௌண்டிங்கில் நமக்கு தேவைப்படக்கூடியது தான் என்ன அப்படின்னா கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயிங் ஸ்லிப், சேலரி பில், wages bill, check, record slips. இதுதான் வந்து sources of document னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை பதிவு முறைன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால் இரட்டை பதிவு முறை. டெஃபனேஷன். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ ஃபோல்டு எஃபெக்ட் அண்ட் தட் இஸ் அஃபெக்ட் டூ அக்கௌண்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனில் டூ அக்கௌண்ட்ஸ் இருக்கும். டூ அக்கௌண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ டிஆர் அப்படின்னா டெபிட்டும், சிஆர் அப்படின்னா கிரெடிட்டும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணி ஆர் மணி ஒர்த் ஹேஸ் டூ ஃபோல்டு ஆஸ்பெக்ட் டு ரிசீவிங் ஆஃப் எ வேல்யூ ஆன் த ஒன் ஹேண்ட் அண்ட் the giving of the same value on the other. ஓகேவா, this two-fold nature in all transaction must be recorded in the books and this gives rise to the term double entry bookkeeping. bookkeepingல நம்ம ரெண்டு டபுள் என்ட்ரி யூஸ் பண்ணுறோம். அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அது டபுள் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஃபோல்ட் எஃபெக்ட் டூ அக்கௌண்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா, டிஆர் டெபிட் சைட், சிஆர் கிரெடிட் சைட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்.
அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன சம்மு போடும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம சம்மு போடுவோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நான் சொல்லியிருக்கேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அசெட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. அசெட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவன்யூஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு சம்மு நம்ம போடுவோம். இது வந்து 2 மார்க்கில் இது கண்டிப்பாக வரும், நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இது சம்மு வந்து 5 மார்க்கில் நம்ம போடுவோம். ஈக்குவேஷன் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அது படிக்காமல் நம்ம வந்து என்னது அக்கௌண்டிங்குமே நம்ம பண்ண முடியாது, போட முடியாது. என்னென்ன அக்கௌண்டிங்னு இருந்தால் தானே நம்ம அடுத்தடுத்து அக்கௌண்டிங்க்கு போக முடியும். அது பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா? பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அக்கௌண்டிங் ரிலேட்டிங் டு பர்சன் வச்சு இருந்துச்சுன்னா, பர்சன் வந்துருந்தாங்கன்னா, அதாவது ஒரு அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா? அந்த பர்சனல் அக்கௌண்ட் மேபி நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் 3 டைப்ஸாக இருக்குது: நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து இம்பர்சனல் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இம்பர்சனலில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னா 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் டூ டைப்ஸாக இருக்குது. ரியல் அக்கௌண்ட் வந்து டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். ரியல்னால் நமக்கு வந்து நிலையான சொத்து. ஓகேவா? டேஞ்சிபிள் அப்படின்னா புலன் ஆகக்கூடிய சொத்து, இன்டேஞ்சிபிள் அப்படின்னா புலன் ஆகாத சொத்து. ஓகேவா? அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. அக்கௌண்டிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ். வெரி 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கோல்டன் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்னது அக்கௌண்டிங் படிக்கிறதுக்கே ஒரு அர்த்தம். இந்த ரூல்ஸ் தெரியலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அக்கௌண்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்டே நம்ம என்ன பண்ண முடியாது, போட முடியாது. சம்மு ஒன்றுமே போட முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர். ரிசீவர் அப்படின்னா என்னது, பெறுபவர். உள்ளே வர்றாங்க, பெறுபவர்னா நம்மக்கிட்ட வர்றது. வெளியில் போணுச்சு அப்படின்னா, வெளியில் போகிறது வந்து என்னென்னா கிரெடிட்டு. உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு டெபிட்டு. டெபிட் த பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் என்ன அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்ளே வர்றது. ஓகேவா? டெபிட் வாட் கம்ஸ் இன்னா உள்ளே வர்றது. உள்ளே வர்றதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டு. கிரெடிட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கோஸ் அவுட், வெளியில் போகிறத நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அதான் கோஸ் அவுட்டு. நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எல்லா எக்ஸ்பென்சஸும் அப்புறம் லாஸஸ், அதாவது செலவுகளையும் நட்டங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணணும். என்ன செலவு பண்ணாலும் சரி, பிஸ்னஸில் லாஸ் ஆனாலும் சரி, இல்லை உனக்கு எப்படி வந்து எந்த விஷயத்தில் லாஸ் ஆகுறியோ, அதாவது எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறது, செலவு நஷ்டம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணணும். கிரெடிட் வந்து ஆல் இன்கம் அண்டு கெயின், அதாவது வருமானத்தையும் ஆதாயம். கெயின்னா என்னதுன்னா நமக்கு ஆதாயத்தை என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். தட்ஸ் ஆல். கோல்டன் ரூல்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஜேர்னல் என்ட்ரிலலாம் டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா சிங்கிள் என்ட்ரி. செகண்ட் ஒன் காம்பவுண்ட் என்ட்ரி. தேர்ட் ஒன் ஓப்பனிங் என்ட்ரி. ஃபோர்த் ஒன் க்ளோசிங் என்ட்ரி. ஃபிஃப்த் ஒன் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. சிக்ஸ்த் ஒன் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. செவன்த் ஒன் ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. ஓகேவா? தட்ஸ் ஆல். யூனிட் 4 லெட்ஜர். மீனிங் ஆஃப் லெட்ஜர். இப்போ லெட்ஜர்னா உங்களுக்கு ஜேர்னல் முடிஞ்சிச்சு. ஜேர்னல்னால் என்னன்னு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஜேர்னல் நமக்கு தெரிஞ்சால் தான் லெட்ஜர் போட முடியும். லெட்ஜர் போட்டால் தான் நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் போட முடியும். ஓகேவா? இது மூணுமே என்னென்னா கண்டினியூவாக 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல், நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர், நெக்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லெட்ஜர். லெட்ஜர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் அக்கௌண்டிங் இருப்பாங்க. அக்கௌண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா லெட்ஜர் அப்படிங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். பேலன்ஸ்னால் நம்ம என்ன செலவு பண்ணுறோம், என்ன வந்து
செலவு பண்ணல. இப்போ உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னா 1 லட்சத்தில் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, அதை வந்து நம்ம டேலி பண்ணணும். செலவு பண்ணினதையும் செலவு பண்ணாதையும் டேலி பண்ணால் நமக்கு வந்து கொடுத்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ 1 லட்சம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1 லட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ 50,000க்கு வந்து செலவு பண்ணியிருக்கீங்க, அடுத்து இன்னும் 50,000 வந்து செலவு பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அப்போ வந்து ரெண்டுமே டேலி ஆகுமா? இது வந்து 50,000, இது வந்து 50,000, 50,000 + 50,000 1 lakh. இப்போ வந்து டேலி ஆயிடுச்சு. அதான் போஸ்டிங் பண்ணுறதா என்ன அப்படின்னா லெட்ஜர். அதாவது ரெண்டையுமே வந்து நம்ம செலவு பண்ணுறதையும் பேலன்ஸ் உள்ளதையும் நம்ம போஸ்டிங் பண்ணுறது தான் லெட்ஜர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். அதாவது ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஜேர்னல்லாம் என்ன பண்ணணும், லெட்ஜர்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங். என்ன ரெக்கார்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா as and when transaction take place entries are made in journal. அதாவது டேக் பிளேஸ் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அது எடுத்து போகிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு காலம்தான். அதாவது டேட்டு, பர்டிகுலரு, எல்எஃப், டெபிட், கிரெடிட், அவ்வளோதான். நம்ம வந்து அதுதான் வந்து என்னது ஜேர்னல். ஆனால் லெட்ஜர் பார்த்தீங்கன்னா 2 சைடு போடணும். 2 சைடு போட்டால் தான் அதுக்கு பேர் லெட்ஜர். அப்போ தான் போஸ்டிங் பண்ண முடியும். ஜேர்னல் அப்படி கிடையாது. 1 சைடு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஜேர்னலில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எது வந்து டெபிட் வர்றது எல்லாமே கிரெடிட்டில் வரும், கிரெடிட்டில் வர்றது எல்லாமே டெபிட்டில் வரும். இதை வந்து நம்ம செலவு எது, அதாவது எக்ஸ்பென்சஸ் எது, லாஸஸ் எது, எது இன்கமு, எது கெயின், இதில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நம்ம ஜேர்னலு லெட்ஜரு. அது ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஜேர்னல். ஃபஸ்ட்டு ஜேர்னல் போட்டால் தானே நம்ம லெட்ஜர் போட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன இருக்குது, ஜேர்னல் தான். அப்போ ஜேர்னல் எத்தனாவது ஸ்டேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். லெட்ஜர் வந்து எத்தனாவது ஸ்டேஜ்னா செகண்ட் ஸ்டேஜ். அப்போ தேர்ட் ஸ்டேஜ் ட்ரையல் பேலன்ஸு. ஜேர்னல் போட்டால் தான் லெட்ஜர் போட முடியும், லெட்ஜர் போட்டால் தான் ட்ரையல் பேலன்ஸ் போட முடியும். நீங்கள் டேரெக்டாக போய் ஜேர்னல் போட்டோன்னா ட்ரையல் பேலன்ஸ் போட முடியாது. ஓகேவா? அப்போ ஸ்டேஜ் வைஸ் தான் போட முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஜேர்னல், செகண்ட் ஸ்டேஜ் லெட்ஜர், தேர்ட் ஸ்டேஜ் என்னது ட்ரையல் பேலன்ஸ். இப்படி தான் நம்ம போட முடியும். ஆர்டர் ஆஃப் ரெக்கார்டிங். இது என்ன, ஜேர்னல் வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் இருக்குது. இது வந்து லெட்ஜர் வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா அக்கௌண்ட் வைஸ் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராசஸ். ரெக்கார்டிங் ஜேர்னல். ஜேர்னலோட ப்ராசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது அதோட ப்ராசஸே. ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னலோட ப்ராசஸே. நெக்ஸ்ட் வந்து லெட்ஜருக்கு வந்து என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங். அப்போ 2 ஸ்டேஜுமே நமக்கு என்னது ஒரே மாதிரியே தான் இருக்குது. ப்ராசஸ் ஜேர்னலோட ப்ராசஸும் லெட்ஜரோட ப்ராசஸும் சேமாகவே இருக்குது. அதாவது ரெக்கார்டிங் பண்ணுற இதுலேயும் ரெக்கார்டிங் தான் ப்ராசஸ் பண்ணணும், இதுலேயும் வந்து என்னது இதுலேயும் ரெக்கார்டிங் தான். ஓகேவா? அதோட ப்ராசஸ் ரெக்கார்டிங், இதோட ப்ராசஸும் ரெக்கார்டிங். அப்போ ஸோ 2 ஜேர்னல் போஸ்டிங் ரெண்டுமே என்ன பண்ணணும், ரெக்கார்டிங் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட்டிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். அமௌண்ட் ஃப்ரம் த ஜேர்னல் டஸ் நாட் சேவ் அஸ் த பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இங்கே என்ன பண்ணணும்னா ஜேர்னல் டஸ் நாட், அதாவது நாட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேர்னல் டஸ் நாட் சேவ் அஸ் த பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஜர் பேலன்ஸ் சேவ் அஸ் த பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங். அதாவது ஜேர்னல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ட்ரையல் பேலன்ஸ் போட முடியாது. ஆனால் லெட்ஜர் இருந்தாவே என்ன பண்ண முடியும், ட்ரையல் பேலன்ஸ் போட முடியும். இங்கே லெட்ஜர் இல்லாமல் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜேர்னலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட முடியுமா, முடியாது. ஆனால் அதனால் என்ன பண்ணணும், லெட்ஜர் போடணும். லெட்ஜர் போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரையல் பேலன்ஸ் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் என்ட்ரிஸ். என்ட்ரிஸ் இன் த ஜேர்னல் ஆர் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட். இதில் ஜேர்னல் என்ட்ரிஸில் என்னென்ன பேசிக்கில் இருக்குது அப்படின்னா என்னென்ன பேசஸ் அப்படின்னா சோர்ஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட். நம்ம சொன்னோம் பார்த்தியா, பேசஸ் ஆஃப் டாக்குமெண்ட்னா என்னது, கேஷ் ரிசிப்ட்டு, சேலரி பில்லு, வேஜஸ் பில்லு, டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் என்ன அப்படின்னா சோர்ஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டு. ஆனால் லெட்ஜரில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்டிங் இஸ் டன் இன் த லெட்ஜர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். லெட்ஜர் தான் என்னோடதுன்னா ஜேர்னல் என்ட்ரியோட ப்ராசஸ், அதாவது என்ட்ரிஸ், பேசிஸ் ஆஃப் என்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெட் பொசிஷன். நெட் பொசிஷன் வந்து ஜேர்னலில் எப்படி இருக்குது, லெட்ஜரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெட் பொசிஷன் ஆஃப் அன் அக்கௌண்ட் கேன் நாட் அசர்டைன் ஃப்ரம் ஜேர்னல். ஓகேவா? இப்போ கேன் நாட் பி அசர்டைன் ஃப்ரம் ஜேர்னல். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர் பார்த்தீங்கன்னா நெட் பொசிஷன் இஸ் அக்கௌண்ட் கேன் பி அசர்டைன்டு ஃப்ரம் லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் போஸ்டிங். அதாவது நம்ம போஸ்டிங் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் த டேட்டு. ஃபஸ்ட்டு வந்து லெட்ஜர் போடுறோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு எடுத்தோடனே பர்டிகுலர் போட்டு அமௌண்ட் போட்டு டேலி பண்ண முடியுமா, அப்படி கிடையாது.
போஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஜேர்னல் போடணுன்னா ஃபஸ்ட்டு டேட்டு, அடுத்து பர்டிகுலர், அடுத்து எல்எஃப், அடுத்து டெபிட்டு, அடுத்து கிரெடிட்னு ஒரு ப்ரொசீஜராக தானே போடுறோம். அதே மாதிரியே நம்ம வந்து லெட்ஜர் போடும்போது என்ன பண்ணணும்னா அதோட ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். ரெக்கார்ட் த டேட் அண்ட் த டிரான்சாக்ஷன் இந்த டேட் காலம். ஃபஸ்ட்டு வந்து என்ன போடுறோம் அப்படின்னா டேட் காலம். அந்த டேட்டில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க, என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த டேட் காலம் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து வந்து ரெக்கார்ட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட்டில் அவங்க வாங்குறாங்க. இப்போ வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனாக இருந்தால் பர்சனல் அக்கௌண்ட்டில் போடுவோம். ரியல் அதாவது சொத்தாக இருந்தால் நம்ம சொத்து அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்னு போடுவோம். நாமினல் பொறுப்பு அப்படின்னா நம்ம நாமினல் அக்கௌண்ட்னு போடுவோம். அதே மாதிரி என்னென்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலர் காலத்தில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் த அமௌண்ட் ஆஃப் த டெபிட் இன் த அமௌண்ட் காலம். அந்த டெபிட் காலத்தில் என்ன பண்ணணும்னா அமௌண்ட் காலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த அமௌண்ட் காலத்தில் வந்து டெபிட் காலம், கிரெடிட் காலம்னு நம்ம ஜேர்னலில் போடுவோம். ஆனால் லெட்ஜரில் டெபிட் காலம், கிரெடிட் காலம்னு நம்ம அப்படி போடுறது கிடையாது. டெபிட் சைடு, கிரெடிட் சைடுன்னு தான் போவோம். அப்போ டெபிட் சைடில் வந்து என்ன காலம் அப்படின்னா அமௌண்ட் 2 அமௌண்ட் காலம் வரும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் காலம், செகண்ட் அமௌண்ட் காலம்னு டெபிட் சைடில் வரும். அடுத்து வந்து கிரெடிட் சைடில் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் காலம், செகண்ட் அமௌண்ட் காலம்னு வரும். ஆனால் ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா அப்படி போட மாட்டோம். ஜேர்னலில் என்ன பண்ணுறோம்னா ஒன் சைடு தான் போடுவோம். ஸோ நம்ம வந்து ஒன் சைடு போடுறது டெபிட் சைடு, கிரெடிட் சைடுன்னு அந்த சைடை போட்டுருவோம். ஆனால் லெட்ஜர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டெபிட் சைடு, இப்போ இங்கிட்ட வந்து இன்னொரு சைடு வந்து கிரெடிட் சைடு. அந்த டெபிட் சைடில் அமௌண்ட் காலம் 2 அமௌண்ட் காலம் இருக்கணும், கிரெடிட் சைட்லேயே 2 அமௌண்ட் காலம் இருக்கணும். இதுதான் வந்து லெட்ஜரோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டிங்கோட தேர்டு ஸ்டெப்பு தான் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஜேர்னல். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஜேர்னல். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லெட்ஜரு. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா இதே மாதிரி தான். எது வந்து ரியல் அதாவது சொத்து, அசட்டு நம்ம செலவு பண்ணியிருக்கிறது, பொறுப்பு லயபிலிட்டி. இதில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி காமிக்கணும். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணும்போது இதுவும் கரெக்டான ஆன்சரில் வரும், இதுவும் கரெக்டான ஆன்சரில் வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டிருக்க ட்ரையல் பேலன்ஸ் வந்து கரெக்டானதாக இருக்கும். ஓகேவா. ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேமாக தான் ஆன்சர் வரணும். டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த சம்மு தப்பு. ஓகேவா. இப்போ ட்ரையல் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன பண்ணுது, தேர்ட் ஸ்டெப்பாக ட்ரையல் பேலன்ஸு. The trial balance statement containing the debit and credit balance of all ledger account the particular account. அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் கண்டிப்பாக காமிக்கணும். ஓகேவா. லெட்ஜருக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது எது, ட்ரையல் பேலன்ஸ் தான். ட்ரையல் பேலன்ஸ் போட்டால் தான் நம்ம ஆன்சர் வந்து டேலி பண்ணியிருக்கோமா டேலி பண்ணலையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா. அப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு எது முக்கியம், டேலி பண்ணுறது தான் முக்கியம். இந்த சைடு அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கணும், இந்த சைடு அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அக்கௌண்டிங்க்கு முக்கியமானது இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னாலும் அந்த டேலி தான். டேலி அப்படின்னாவே அக்கௌண்டிங் தான். டேலி ஆனால் தான் அது அக்கௌண்டிங், டேலி ஆகலைன்னா அது அக்கௌண்டிங்காக இருக்க முடியாது. ஓகேவா. இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காரு ஜேஆர் பேட்லி. ஜேஆர் பேட்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். ட்ரையல் பேலன்ஸ்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பேர்டு வித் த டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன அப்படின்னா டெபிட் சைடு ஒன்று, கிரெடிட் பேலன்ஸும். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்னு அப்படின்னு 2 பேலன்ஸஸ் வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட் டு டெஸ்ட் த அர்த்தமெட்டிக்கல் அக்யூரேசி ஆஃப் புக்ஸு. ஓகேவா. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டெபிட் பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸ்னு நம்ம வந்து பிரிச்சுக்கணும். அதில் வந்து நம்ம என்னென்ன வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது, என்னென்ன லாஸஸ் ஆகுது, எல்லாத்தையும் வந்து நம்ம டோட்டலாக வந்து டோட்டல் பண்ணி அமௌண்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து டேலி பண்ணுறது. அவங்க வந்து என்ன அப்படின்னா மீனிங் பார்க்கும்போது தேர்டு ஸ்டெப்பு அவங்க வந்து ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ட்ரையல் பேலன்ஸ் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு வந்து டெஃபனேஷன் கொடுக்கும்போது அவங்க நல்லா தெளிவாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது வந்து அதில் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக விளக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா ஜேஆர் பேட்லி பாய். அடுத்து வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ்னால் வந்து அந்த டெபிட் அப்படின்னாவே பற்றுன்னு சொல்லுவாங்க. பற்று கேள்விப்பட்டிருக்கீங்களா. பற்றுனா வந்து டெபிட் வந்து உள்ளே வர்றதுன்னா நம்ம இப்போ வாடகை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கிரெடிட்டு, வெளியில் போகுதா, அது வந்து வாடகை கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிரெடிட்டு, வெளியில் போகுது, வெளியில் போனால் அது கிரெடிட்டு, உள்ளே வந்துச்சுன்னா அது என்னது டெபிட்டு. ஓகேவா. அப்போ டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கும்போது ட்ரையல் பேலன்ஸில் போடுறோம் பார்த்தீங்களா, அதான் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து டெப்டார், கிரெடிட்டார்னு வேறு சொல்லுவாங்க. டெப்டார் அப்படின்னா எ பர்சன் ஹூ ரிசீவ் த பெனிஃபிட் வித் கிவிங் மணினா நம்ம வாங்குகிறோம். ஓகேவா. கிவிங், அப்போ அது வந்து டெபிட் பேலன்ஸு.
கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா ரிசீவிங், ஓகேவா. கிவிங் அப்படின்னா கொடுக்குறது, நம்ம கொடுத்து நம்மள்டேருந்து வெளியில் போணுச்சு அப்படின்னா கிவ் மீ a pen, கிவ் மீ a eraser அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா. நம்மள்டேருந்து அது என்ன பண்ணுறது, கொடுக்குறோங்கும்போது நமக்கு வந்து பணம் வந்து என்ன பண்ணுறது, வெளியில் போகுது. ரிசீவிங் அப்படிங்கும்போது பணம் உள்ள போகுது. அதுதான் வந்து கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ் சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் போடுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட்னா என்னது, ரெண்டு சைடுமே நமக்கு என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஆகணும். அதுதானே ரொம்ப முக்கியம். ட்ரையல் பேலன்ஸில் நமக்கு என்ன முக்கியம், டேலி ஆனால் தான் அது ட்ரையல் பேலன்ஸ், டேலி ஆகலைன்னா அது என்னது ட்ரையல் பேலன்ஸாக இருக்க முடியாது, ஓகேவா. அப்போ ட்ரையல் பேலன்ஸ் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். அது டோட்டல் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டோட்டலுமே என்னது சேமாக இருக்கணும். அதே தான் ரெண்டுமே ஒன்று தான், பேலன்ஸ் பண்ணணும். நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்ம டோட்டல் மெத்தட் அப்படின்னா ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஒரே டோட்டல் வரணும். ஒரே டோட்டல் வந்தால் தான் அது என்னது டோட்டல் மெத்தட் வந்து the total amount of the debit side of the ledger account and the total amount on the credit side of the ledger account, ஓகேவா. அப்போ இந்த ரெக்கார்டட் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அந்த டெபிட் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸு ரெக்கார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து அமௌண்ட்டு கரெக்டாக டெபிட் பேலன்ஸில் ஃபுல் அமௌண்ட்டு காமிக்கணும், அடுத்து கிரெடிட் பேலன்ஸ்லேயும் ஃபுல் அமௌண்ட்டு காமிக்கிறோம் பார்த்தீங்களா. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஓகேவா டோட்டல் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தடு, ரெண்டையும் வந்து ஒன்றா போடுவோம். இப்போ வந்து லெட்ஜர் போட்டோம் பார்த்தீங்களா, லெட்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மெத்தட் வரும், டோட்டல் மெத்தட் வரும். இங்கிட்ட டோட்டல் கரெக்டாக இருக்கா, அங்கிட்ட டோட்டல் கரெக்டாக இருக்கான்னு போடுவோம். ஆனால் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் பார்த்தோம்னா ட்ரையல் பேலன்ஸ்லாம் நம்ம போட முடியும். ரெண்டுமே எல்லா லெட்ஜரில் உள்ள எல்லா அக்கௌண்ட்டையும் எடுத்து ட்ரையல் பேலன்ஸில் எழுதிடணும்னா அது டெபிட் பேலன்ஸில் எவ்வளோ வருது, கிரெடிட் பேலன்ஸில் எவ்வளோ வருதுன்னு ரெண்டையும் அதாவது டோட்டலையும் பேலன்ஸையும் ரெண்டையும் சேர்த்து போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் டோட்டல் அண்டு பேலன்ஸ் மெத்தட்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6 அப்படின்னா சப்சிடரி புக்கு 1, சப்சிடரி புக்கு 2, டூ டைப்ஸாக இருக்குது. சப்சிடரி புக்கு 1, சப்சிடரி புக்கு 2. சப்சிடரி புக்கு 1 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்சிடரி புக்கு அப்படின்னா துணை ஏடுகள்னு சொல்லுவாங்க, அக்கௌண்டோட துணை ஏடுகள். மெயின் புக்கு தான் அக்கௌண்டிங், ஓகேவா. அதோட துணை ஏடுன்னு பார்த்துக்க போனால் அதுக்கு பேர் வந்து சப்சிடரி புக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அந்த சப்சிடரி புக்கில் 2 டைப்ஸில் வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னென்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ரொக்கம் மூலியமாக நம்ம வந்து பணம் மாற்றுவோம், அதாவது பணம் கொடுத்து பணம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா, கிரெடிட்னா என்னது கடன், அப்போ கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ்னா என்னது பணம் கொடுத்து பணம் வாங்கிக்கிறது தான் கேஷ் டிரான்சாக்ஷன். கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஷ் புக்கில் தான் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து செயல்படுது. அடுத்தது கிரெடிட் டிரான்சாக்ஷனில் என்னென்ன புக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக், ஜேர்னல் ப்ராப்பர், ஓகேவா. பர்ச்சேஸ் புக்னால் என்னது, நம்ம இப்போ ஒரு கடைக்கு போய் நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பில் போடுறாங்களா, அந்த வாங்கின ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு பில் போட்டு தர ஒரு பில்லுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் புக்கு, ஓகேவா. பர்ச்சேஸ் ரிட்டன் புக் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதே பில்லை வச்சுட்டு போய் ரிட்டன் பண்ணிவிட்டு வேறு எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டன் புக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் புக்குன்னா ஒன் டைம் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பில்லை வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பில்லுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் புக்கு. பர்ச்சேஸ் ரிட்டன் புக் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கின பர்ச்சேஸ் புக்கு பில்லை கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு வேணாம் வேறு ட்ரெஸ்ஸு கொடுங்க அப்படின்னு இன்னொரு பில்லு வாங்குறீங்களா பார்த்தீங்களா, அதான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கு. சேல்ஸ் புக்கு அதுவும் அதே மாதிரி தான். சேல்ஸ் நம்ம விற்கிறதுக்கு ஒரு பில்லு கொடுப்போம், ஓகேவா. இந்த பொருளை விற்றாச்சு அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பில்லு கொடுப்போம். இந்த பொருள் வந்து எங்கள்கிட்ட விற்றுருக்கீங்க, இந்தாங்க அதுக்குரிய பில்லு இவ்வளவுக்கு போச்சு அப்படின்னு அந்த பில்லு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சேல்ஸ் புக்கு. சேல்ஸ் ரிட்டன்னா அதே வந்து எனக்கு இது வேணாம் வேற எது கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம சேல்ஸ் பண்ணினதையே அந்த சேல்ஸ் பண்ண திங்ஸையே நமக்கு ரிட்டன் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சேல்ஸ் ரிட்டன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பில்ஸ் ரிசீவபிள் புக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேட் ஆஃப் ரிசீவ்டு ஆஃப் பில்லு, ஓகேவா. அது பில்லோட டேட் இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து வென் ஹூம் பில் இஸ் ரிசீவ்டு, யார் வந்து அந்த பில்லை வாங்கியிருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கா அப்படிங்கிறவங்க பேர் இருக்கும். அடுத்து டேர்ம் ஆஃப் த பில்லு, எந்த டேர்மில் வாங்கியிருக்காங்க. அடுத்து டியூ டேட் ஆஃப் த பில்லு, எவ்வளோ
டியூனா என்ன தெரியுமா, எப்போ வாங்கியிருக்காங்க, எத்தனாவது முறையாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. அது எல்எஃப் அப்படிங்கிறது லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு அர்த்தம், லெட்ஜர் ஃபோலியோ. ஓகேவா. அடுத்து அமௌண்ட் ஆஃப் த பில். அமௌண்ட் ஆஃப் த பில்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம அந்த திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் த பில்லு. ரீமார்க் வந்து அதில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறது ரீமார்க். ஓகேவா. அடுத்து வந்து பில்ஸ் பேயபிள் புக்கு. பில்ஸ் பேயபிள் புக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அக்செப்டன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் அதே தான் பில்ஸ் ரிசீவபிள் புக்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பில்ஸ் அக்செப்டன்ஸ். அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்களா, பில்ஸ் பேயபிள் அந்த டேட் இருக்கும், எப்போ எந்த டேட்டில் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டு ஹூம் அக்செப்டன்ஸ் இஸ் கிவன். யார், இப்போ நம்ம தானே, இப்போ நம்ம போனோம்னா நம்ம நேம் இருக்கும். ஓகேவா. அப்போ டு ஹூம் அது யாரோடையது அப்படிங்கிறது தான் அந்த நேம் இருக்கும். அடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் பில். டேர்ம்ஸ் ஆஃப்னா அது எந்த டேர்மு. ஓகேவா. அடுத்து டியூ டேட். ஓகே ஆஃப் த பில்லு. டியூ அந்த டியூ டேட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு டியூ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டு அந்த நம்பரு. அடுத்து வந்து எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ. அமௌண்ட் ஆஃப் த பில். அமௌண்ட் ஆஃப் த பில் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் த பில்லு. அது ரீமார்க். என்ன ரீமார்க் இருக்கோ அதை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ரீமார்க் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா. இதான் வந்து பில்ஸ் பேபிள் புக். இதில் நம்ம பார்த்தது எல்லாமே சப்சிடரி புக்கு 1. ஓகேவா. சப்சிடரி புக்கு 1ல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, சப்சிடரி புக்கு 1ல் பர்ச்சேஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, சேல்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு, பில்ஸ் ரிசீவபிள் புக்கு, பில்ஸ் பேயபிள் புக்கு. ஓகேவா. இதெல்லாம் என்ன அப்படின்னா சப்சிடரி புக்கு 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்சிடரி புக்கு 1 அப்படின்னா பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக் தான் சப்சிடரி புக்கு 1. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்கணும்னா யூனிட் 7, அதாவது சப்சிடரி புக்கு 2. ஓகேவா. சப்சிடரி புக்கு 1 அப்படிங்கும்போது பர்ச்சேஸ் புக்கெல்லாம் பார்த்தோம். அடுத்து சப்சிடரி புக்கு 2 அப்படிங்கும்போது கேஷ் புக்கு. கேஷ் புக்குனா என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து மீனிங் ஆஃப் கேஷ் புக். கேஷ் புக்னா என்ன அப்படின்னா, கேஷ் புக் இஸ் த ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன். ஓகேவா. கேஷ் டிரான்சாக்ஷன் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா அப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நடக்குதாங்க. அது என்ன ஆர்டரில் அப்படின்னா குரோனோலாஜிக்கல் ஆர்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் புக் இஸ் த ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன், நோ கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகேவா. அப்போ ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன். இந்த ரெக்கார்டு என்ன ஆர்டரில் நடக்குது அப்படின்னா குரோனோலாஜிக்கல் ஆர்டரில் தான் நடக்குது. ஓகேவா. இது என்ன என்ட்ரி அப்படின்னா ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி. ஓகேவா. ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி. ப்ரைம் என்ட்ரின்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைம் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இட். ஓகேவா. அடுத்து வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஹேர் மே இன்க்ளூட் பேங்க் டிரான்சாக்ஷன் ஆல்சோ. பேங்க் டிரான்சாக்ஷன்னாலும் கேஷ் டிரான்சாக்ஷன்லும் ஒன்று தான். ஓகேவா. கேஷ் ரிசிப்ட் ஆர் ரெக்கார்டட் அண்ட் த டெபிட் சைட் வைல் கேஷ் பேமெண்ட் ஆர் ரெக்கார்டட் அண்ட் த கிரெடிட் சைட். ஓகேவா. கேஷ் புக் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பணம் கொடுத்து தான் வாங்க முடியும், ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். ஓகேவா. அதுதான் ஒன்லின்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டரு, குரோனோலாஜிக்கல் ஆர்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்கு. டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்கில் வந்து என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக்கு. சிம்பிள் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக்கு. அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். அதாவது சிங்கிள் காலம். சிங்கிள்னா என்னது, ஒன்று, ஒரு காலம் மட்டும், ஒன்லி கேஷ் காலம் மட்டும்தான் இருக்கும். எதில், கேஷ் புக்கு. அதாவது சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் கேஷ் காலம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கேஷ் புக் அண்டு கேஷ் அண்டு டிஸ்கவுண்ட் காலம். கேஷ் புக் வித்து கேஷ் அண்டு டிஸ்கவுண்ட் காலம். இதில் வந்து டபுள் காலம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம். சிங்கிளில் என்ன இருக்குது அப்படின்னா கேஷ் காலம் மட்டும்தான் இருக்கும். டபுளில் என்னென்ன காலம் இருக்குன்னா கேஷும் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். கேஷ் காலமும் டிஸ்கவுண்ட் காலமும் இருக்கும் டபுளில். ட்ரிபிள் காலத்தில் 3 காலத்தில் என்னென்ன இருக்குன்னா கேஷு, டிஸ்கவுண்ட் அண்ட் பேங்க் காலம். கேஷ் காலம் இருக்கும், டிஸ்கவுண்ட் காலம் இருக்கும், பேங்க் காலம். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் மட்டும் இருக்கும், அடுத்து டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுவோம், அடுத்து வந்து என்னது டிஸ்கவுண்டோட பேங்க் காலம் ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணும்போது டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்கில் வந்து என்னது 3 டைப்ஸில் இருக்குது. சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம். சிங்கிள்னா கேஷ் மட்டும், டபுள்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டு, ட்ரிபிள்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டு பேங்க் காலம். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ். அதோட கேஷ் டிஸ்கவுண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா என்கரேஜ் த பையர் ஆஃப் குட்ஸு. ஓகேவா.
நம்ம வாங்குறவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணாதான் நமக்கு வந்து கேஷ் வந்து என்னது டிஸ்கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னா தள்ளுபடி. நம்ம வந்து இப்போ ஒரே இடத்துல நம்ம பொருள் வாங்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு வந்து இவங்க வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வாடிக்கையாளர் அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து நிறைய போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக போனீங்கன்னா யோசிப்பாங்க, வாடிக்கை அதாவது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா, அதாவது கொஞ்சம் கஸ்டமர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து இந்த கடைக்கு தான் நான் போவேன், வேறு கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ இவங்க வந்து நம்ம கடைக்கே வராங்க அப்படின்ட்டு அந்த டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா என்கரேஜ், பையர் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகேவா, டிஸ்கவுண்ட் அப்போ தான் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் நமக்கு அலர்ட் ஆகும். அடுத்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் அலௌடு டு என்கரேஜ் பையர்ஸ் டு பி பை குட்ஸ். அப்போ அங்கே வந்து என்னென்னா பையர்ஸையும் என்கரேஜ் பண்ணணும், பையிங் குட்ஸையும் வந்து என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து டைம் ஆஃப் அலவன்ஸ். அதாவது அலவன்சஸ் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் அலௌடு பை த செல்லர் ஆர் கிரெடிட்டர் டு த பையர் ஆர் டெப்டார் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட். கரெக்டான பேமெண்ட்டில் வந்து நமக்கு எங்கே வரும்னா பையர் ஆர் டெப்டார், வாங்குறவங்கள்ட்டையும் கொடுக்குறவங்கள்ட்டையும் நமக்கு வந்து என்னது மேக்கிங் பேமெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் அலௌடு பை த செல்லர். இங்கே வந்து யார் இருக்கா, பையர் இருக்காங்க. அங்கே ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் யார் இருக்கா, செல்லர் இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு டைம். த இயர்லியர் த பேமெண்ட் த மோர் வில் பி த கேஷ் அக்கௌண்ட். இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் என்னத்தை ரிலேட்டட் பண்ணியிருக்குன்னா டைமு. அது வந்து கரெக்டாக டைம் மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அக்கௌண்டிங்க்கு முக்கியமானது வந்து டைமு. த இயர்லியர் த பேமெண்ட். ஓகேவா, இந்த இயர்லியர் பேமெண்ட்டில் வந்து மோர் வில் பி கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் நமக்கு இங்கே நடக்கும். அடுத்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தோன்னா ஜென்ரலி ரிலேட்டட் டு த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் சேல். இதில் என்ன ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் என்ன மோஸ்ட்லி நடக்குது அப்படின்னா பர்ச்சேஸும் சேல்ஸும் சொல்கிறாங்க. அது ரெக்கார்டிங் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்டு புக்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அடுத்து கேஷ் டிஸ்கவுண்ட் allowed is shown on the debit side of cash book. Cash discount received is shown on the credit side of the cash book. Next one, the trade discount is not recorded in the books of account. No journal entry. இங்கே வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் என்ன வராது அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி வராதுன்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் ஆர் ஜஸ்ட் ஷோன் இன் த பர்ச்சேசஸ் ஆஃப் சேல்ஸ் புக்கு. இது என்னென்ன புக்கு வந்து இருக்குது அப்படின்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேசஸ் அண்டு சேல்ஸ் புக்கு வந்து இன்க்ளூடிங் ஆகுது. அடுத்து டிடக்ஷன் ஃப்ரம் இன்வாய்ஸ் வேல்யூ. இன்வாய்ஸ்னால் பார்த்துருக்கீங்களா, அந்த பில்லில் ஓரத்தில் ஒரு நம்பர் இருக்கும், அதாவது பில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்வாய்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லோட நம்பர் இருக்கும். அந்த பில்லோட நம்பருக்கு பேர் தான் இன்வாய்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் டிடக்டட் ஃப்ரம் த இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் குட்ஸ். கேஷ் டிஸ்கவுண்ட்டில் இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் குட் வந்து நாட் டிடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இங்கே ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிடக்டட் ஃப்ரம் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ். ஓகேவா. அடுத்து வந்து மீனிங் ஆஃப் பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக்குன்னா என்னென்னு தெரியுமா? பெட்டி கேஷ் புக் அப்படின்னா சின்ன 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 செலவு, அதாவது இந்த பெட்டி கடையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சொந்தமாக இது பண்ணுவாங்க. இப்போ மிட்டாயி இதெல்லாம் தயாரிச்சிங்க சொந்தமாக. இப்போ வீட்டில் வந்து இப்போ போடுறாங்க பார்த்தியா, டீ கடையெல்லாம் போடுறாங்க பார்த்தியா சொந்தமாக, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெட்டி கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க. பெட்டி கடை அப்படின்னு சொல்லி கூட தமிழ் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நம்ம விற்பனை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான் வந்து சில்லறை வியாபாரம்னு சொல்லுவாங்க. பெட்டி கேஷ் அப்படின்னா சில்லறை வியாபாரம், கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மொத்தமாக சேல்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ்னா பெட்டி கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேஷ் புக்கில் தான் இருக்குது. அந்த பெட்டி கேஷும் அப்படிங்கிறது அது அந்த கேஷ் புக்கில் தான் இருக்குது. அடுத்து வந்து இப்போ பெட்டி கேஷ் அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டிஸ் ஹவ் டு வேரியஸ் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ்னால் அது சின்ன சின்ன செலவு. அதாவது என்னென்ன செலவு, சின்ன சின்ன செலவு. இப்போ உங்கள்கிட்ட வந்து 100 ரூபா இப்போ பைசா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்ன செலவு, இப்போ ஸ்கூல் போகிறீங்க, இப்போ 100 ரூபா உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அதில் வந்து பஸ் ஃபேர் போவீங்க, இல்லை டாக்ஸியில் போவீங்க, இது போஸ்டேஜ், கேரேஜ், ஸ்டேஷ்னரிக்கு போய் ஏதாவது வாங்குவீங்க, பேனா பென்சில் ஏதாவது வாங்குவீங்க, அந்த மாதிரி செலவு. ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்டு அதர் சன்ட்ரி ஐட்டம்ஸு, அதாவது உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து பஸ் ஃபேர்லேருந்து நீங்கள் வாங்குகிற ஸ்டேஷ்னரி ஐட்டத்துலேருந்து அந்த சின்ன சின்ன செலவு இருக்குது பார்த்தீங்க, அந்த 100 ரூபாய்க்குள்ளே ஆகுற செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெட்டி கேஷ்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்கு எல்லாமே பெட்டி கேஷ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து இந்த பெட்டி கேஷை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்த பெட்டி கேஷ் 2 டைப் பிரிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் பெட்டி கேஷு, நெக்ஸ்ட் வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். நல்ல மோர் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்.
சிம்பிள் பெட்டி கேஷ் புக், அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். ஒன் வேர்டில் வந்து எல்லாம் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. சிம்பிள் வந்து சிம்பிள் பெட்டி கேஷ்னால் எந்த பெட்டி கேஷில், சிம்பிள் கேஷ் வந்து அப்படிங்கிறது எதில் வரும், அனலிட்டிக்கல் கேஷ் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படிங்கிறது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ சிம்பிள் பெட்டி கேஷ்னாலும் என்னென்னு பார்த்துக்கோங்க, அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்டு எல்லாமே புக்கு வெளியில் உள்ளதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த உள்ள புக் பேக் ஒன் வேர்டு மட்டும் படிக்கக்கூடாது, புக்கில் உள்ள ஒன் வேர்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ.